வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய பாரத மாதாவுக்கு ஜே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மயில்சாமிக்கு தூக்கி வாரி போட்டது. கபாலியை அவனுடைய ஆளே கொன்றிருக்கிறானா? ஒரு நிமிடம் மௌனத்துக்கு பிறகு, டிஐஜி சார், எதுக்கு இதெல்லாம் எங்கிட்ட வந்து ஒரு பெரிய காரியமா சொல்றீங்க என்றான். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீங்க சொல்லிட்டா நான் அலைய வேண்டாம். என்ன விஷயம் சார்? காந்தி குப்பம் இருந்த இடம் யாருக்கு சொந்தமானது? நிச்சயமா அரசாங்க நிலம் இல்ல. அப்படி இருந்தா குடிசைகளை பக்கத்துல இருக்கிற அரசு நிலத்துல போட வேண்டிய அவசியம் இருந்திராது. சொல்றேன். யுத்த காலத்துல பொள்ளாச்சி மிராசுதார் அனந்த நாராயணன் வாங்கி போட்ட 50 கிரவுண்டு இப்ப பேரன் அனந்தனுக்கு வந்திருக்கு. அதுல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வர போறது. அனந்தன் யாருன்னு தெரியும் இல்லையா டிஐஜி சார்? நல்லா தெரியும். அவரோட மைத்துனன் சாமாவையும் தெரியும். சாமாவோட அப்பா குமார பாரதியையும் தெரியும். ஆனா உங்களுக்கு கூட தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு சார். என்னது? நம்ம சிஎம்மும் அனந்தனும் காலேஜில் ஒன்னா படிச்சவங்க. பழைய சிநேகம் இன்னும் இருக்கு. ஆல்பர்ட் எழுந்தார். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல மிஸ்டர் மயில்சாமி. என்னங்க அது? சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சா சொல்றேன். அனந்தனும் சிஎம்மும் சிநேகிதங்கன்னா ஏன் காரியத்தை அனந்தனே நேரடியா சாதிக்கல? ஏன் உங்ககிட்ட ஒப்படைச்சார்? மயில்சாமி சிரித்தார். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் டிஏஜி சார். ஆனா ஒரு வார்த்தையில பதில் சொல்றேன். வீட்டுக்கு போய் அமர உட்கார்ந்து யோசனை செஞ்சு பாருங்க. அந்த வார்த்தை அரசியல் என்றான் மயில்சாமி. தேங்க்யூ மிஸ்டர் மயில்சாமி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இனிமே ஒரு பைசா இந்த விஷயத்துல அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பெயராது. என்னையும் மீறி அப்படி பெயர்ந்தா என் ராஜினாமா செய்தி பேப்பர்ல வரும். நான் வர்றேன். பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துல ஆடி ஊஞ்சு படுத்திடும். ஆல்பர்ட் வெளியேறினார். மயில்சாமி திகைத்து போய் நின்றான். ஒரு சம்மதத்தை அல்லவா அள்ளி வீசிவிட்டு ஆல்பர்ட் போகிறார். மயில்சாமி நொந்து கொண்டான். அமைச்சர் விநாயகம் ஊரில் இல்லையே. மதுரை கம்பம் தேனி என்று சுற்றிவிட்டு நாளை மறுநாள் தானே திரும்புகிறார். என்ன செய்வது? மயில்சாமி தன் அறையில் யோசிக்க, காரில் போய்க் கொண்டிருந்த ஆல்பர்ட்டும் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரே ஒருவருடைய நினைவும் முகமும் தான் வந்தன. குமார பாரதியை அவர் பார்த்தே தீர வேண்டும். சென்னையை அனந்தன் மற்றும் சாமா அடைந்த போது காலை 7:30 மணி. சாமா ஏற்கனவே ஹோட்டல் ஸ்வாகத்தில் 2 அறைகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தான். எப்போது சென்னை வந்தாலும் அவனும் சரி அனந்தனும் சரி இந்த ஹோட்டலில்தான் தங்குவார்கள். எந்த இடமானால் என்ன, எளிதில் சென்று விடலாம் இந்த ஹோட்டலில் இருந்து. ஹரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னான்னு சொன்ன அனந்தா என்று சாமா கேட்டான். மத்தியான சாப்பாட்டுக்கே 12:30 மணிக்கு வர சொன்னான். சாப்பாடு வேண்டாம்னே. அப்ப 4 மணிக்கு வரலாம் நான். இப்ப நாம அதுவரையில ஃப்ரீ தான். நான் ஒன்று செய்கிறேன். என்ன சாமா? மயில்சாமியை பார்த்துட்டு வந்துடுறேன். எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருப்பான். முதல்ல குளிச்சுட்டு டிஃபன் காஃபி சாப்பிடுவோம் சாமா. சாமா எம்எல்ஏ ஹாஸ்டலை அடைந்த போது மணி 9:30. மயில்சாமி தங்கி இருக்கும் அறை எது என்று விசாரித்து சாமா அங்கே சென்று அறைக்கதவை தட்டினான். சாமாவை கண்டதும் மயில்சாமி அயர்ந்து போனான். சாமா, நீயா? நான் இல்லை, என்னோட ஜெராக்ஸ் காப்பி. ஆமா, நீ மெட்ராஸ் வந்து 4 நாள் ஆறது. ஏன் ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல? நீ வந்த காரியம் முடியலையா இன்னும்? நிலம் கைக்கு வந்தாச்சு சாமா. அப்படியா? எல்லாரும் காலி பண்ணி கொடுக்க சம்மதிச்சிட்டாங்களா? தனக்கு குடிசைகள் கருகி போன உண்மை தெரியும் என்பதை சாமா காட்டிக்கொள்ளவில்லை. இப்ப எல்லாம் வேறு ஒரு இடத்துல குடிசை போட்டு வாடறாங்க. நீ எதிர்ப்பு தெரிவிக்க மாட்ட. அனந்தனும் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்கிற நம்பிக்கையில ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். அறிக்கை பேப்பர்லயும் வந்துட்டது, பாக்குறையா? நீ சொல்லு மயிலு, அது போதும். காந்தி குப்பம் குடிசைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுக்குமாடி கட்டிடம் கட்டி கொடுக்க போவதாக ஒரு செல்வந்தர் உறுதி அளித்திருக்கிறார்னு பிரசுரமாகி இருக்கு. நான் தான் அந்த பணக்காரன்னு ரிப்போர்ட்டர் நினைச்சிருக்கான். ஆனா அது நான் இல்லை, அனந்தன்னு எனக்கும் உனக்கும் தானே தெரியும் சாமா. எதுக்காக நாம அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கணும் மயிலு? அனந்தனோட நிலத்தை ஆக்கிரமிச்சு வாழ்ந்தவங்களுக்கு ஏன் சலுகை காட்டணும்? கோர்ட்டு மூலமா அவங்களை அப்புறப்படுத்தி இருந்தா நீ சொல்றது நியாயம் சாமா. அப்ப எப்படி விரட்டினே அவங்களை?
நவம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு குப்பத்துல தீ விபத்து உண்டாச்சு. விபத்தா? தீ விபத்தா? அது எப்படி இத்தனை வருஷமா இல்லாம நாம நிலத்தை மீட்க முயற்சி செய்யறப்ப விபத்து ஏற்பட்டது மயிலு? இதெல்லாம் அனாவசிய கேள்வி சாமா. அனந்தனுக்கு அந்த இடம் திரும்ப கிடைக்கணும். நீ எங்கிட்ட வந்த 50 லட்சம் செலவாகும்னேன். நீ 25ல நின்ன. நானும் முன் வச்ச கால பின் வாங்கப்படாதுன்னு களத்துல இறங்கினேன். இப்ப புரியறது மயிலு. என்ன புரியுறது சாமா? விபத்துன்னு வெளி உலகம் நினைக்கும். ஆனா நடந்தது விபத்து இல்ல. எப்படியானா என்ன சாமா? நாம நினைச்ச காரியம் கைகூடியாச்சு. நான் இங்க சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கவா சிஎம் வரை போனேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிஎம் தன்னோட நிவாரண நிதியில் இருந்து 5000 கொடுத்திருக்கார். பிடபிள்யூடியில் சொல்லி பக்கத்திலேயே கவர்மெண்ட் நிலத்திலேயே புது குடிசைகள் போடவும் ஆர்டர் போட்டார். வேணும்னா நாம 2 பேரும் இப்பவே போய் பார்ப்போம். புது குப்பத்தை இப்பவே போய் பார்ப்போம். புது குப்பத்தை பார்த்தா நீ அசந்து போயிடுவ சாமா. காலனிக்கு என்ன பேர் தெரியுமா? ஹரிச்சந்திரன் காலனி. நான் என்ன பாடுபட்டிருக்கேன்னு அந்த பழனி ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அவரும் உன் கூடவே இருந்தாரா குடிசைகள் பத்தி எறிகிறப்ப? ஆமா, எவ்வளவு பேர் செத்து போனாங்க? ஒரே ஒரு ஆள் கபாலி. அவன் ஒரு ரவுடி. அவன்தான் தீ வச்சதே. அட்வான்ஸா வாங்கிக்கிட்டது இதுக்குத்தானா மயிலு? ஆக்கிறதுக்கு மட்டும்தான் பணம் செலவாகும்னு நினைக்காத சாமா. அழிக்கிறதுக்கும் பணம் முக்கியம். இதெல்லாம் உன் மந்திரி சிநேகிதர்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு மந்திரிக்கு பூடகமா தெரியும். மற்றபடி சிஎம் முதல் எல்லோரும் ஆக்சிடென்ட்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காலியான இடம் எப்படி இருக்கு? ரொம்ப சுத்தமா தீ பிடிச்ச இடம்னு யாராலுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. பாப்ட் ஒயர் ஃபென்சிங் போட்டாச்சு. இது தனியார் இடம்னு ஒரு பலகையில் எழுதி தொங்கவும் விட்டாச்சு. எல்லாம் ஜரூரா தான் செஞ்சிருக்க. இதை பாரு சாமா, உனக்கு புரியாததோ தெரியாததோ இல்லை. வேணும்னா வேர்லையும் காய்க்கும், வேண்டாம்னா கிளையிலையும் காய்க்காது. நம்ம பாரதம் ஒரு புண்ணிய பூமின்னு நாம ஓயாம அழுக்காம சொல்லிட்டே வர்றோம். ஆனா உண்மை என்ன? புண்ணியத்தை யாரோ சில பேர் எப்பவோ செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப எவனுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும்? எனக்கு அரசியல்ல வேண்டப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஒரு காரியம் ஆகணும்னா உடனே செய்வாங்க. ஆனா கைமாறு இல்லாம எவனும் செய்ய மாட்டான். அரசியல்வாதியும் உடம்பை காசுக்காக விற்கிறவளும் ஒரே ரகம். ஒருத்தி தான் உடம்பை வச்சுட்டு அது அழகா இருந்தாலும் தான் எத்தனை வருஷத்துக்கு சம்பாதிப்பா? 17 18 வயசுல தொழில் ஆரம்பிச்சாலும் 30 32க்குள்ள அவ ரிட்டையர் ஆயிடுறா. அரசியல்வாதியின் வாழ்வு இன்னும் குறைச்சல். சாமா ஓரிரு நிமிடங்களுக்கு பேசவில்லை. என் சிநேகிதன் விநாயகம் ஆரம்பத்திலிருந்து உதவி செய்கிறான். பழைய மினிஸ்டர் ஐயாவு என் கூட நிற்கிறான். நிறைய எம்எல்ஏக்கள் கிட்ட என் செல்வாக்கு இன்னும் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை? எல்லாருக்கும் அவங்கவங்க வாய்க்கு ஏற்ற மாதிரி அரிசி போடணும். விநாயகம் வாய் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். சிஎம் எப்படி? அவருக்கு வாயே இல்லை. யாராலும் அந்த ஆளை அண்ட முடியாது. ஒருத்தனுக்கு பணத்தை வாங்கிட்டு ஒரு காரியம் செய்தான்னு சரித்திரம் இல்லை. குப்பம் எரிஞ்சது விபத்து காரணமாத்தான்னு இன்னும் நம்பிட்டு இருக்கார். சூழ்ச்சின்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் விசாரணை கமிஷனே வந்திருக்கும். நிலம் அனந்தனுடைய பெயரில் உள்ள நிலம்னு விநாயகத்துக்கு தெரியும் இல்லையா மயிலு? நல்லா தெரியும். சீஃப் இன்ஜினியர் கார்ப்பரேஷன், ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஹோம் செக்ரட்டரி, போலீஸ் கமிஷனர், டிஜிபி எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன மயிலு? நிலத்தோட சொந்தக்காரர் சிஎம்முக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர். அதனால தான் அந்த இடத்திலேயே குடிசை போடுறதுக்கு ஆர்டர் கொடுக்காம வேற ஒரு இடத்துல போடணும்னு சொன்னார்னு நினைக்கிறாங்க. அப்ப அனந்தனுக்கு பிரச்சனையே இராதுன்னு சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு தை பிறந்ததும் பூமி பூஜை போட்டு அடிக்கல்லும் நாட்டலாம். சிஎம்ஏ வந்து விழாவில் கலந்து கொள்வார். இதுக்கான பொறுப்பை விநாயகம் ஏத்துக்கிட்டு இருக்கார். அப்ப ஆர்கிடெக்டை பார்க்கலாம்னு சொல்லு. 1 மாசத்துல பிளான் ரெடியாகி எம்எம்டிஏ அங்கீகாரத்துக்கு அனுப்பிடுவோம். நிச்சயமா எம்எம்டிஏயும் நான் கவனிச்சுக்கிறேன் சாமா. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம். என்னது மயிலு? விநாயகத்தோட பிள்ளை ஒரு சிவில் இன்ஜினியர். அவன் பெரிய கான்ட்ராக்டரா வரணும்னு விநாயகம் ஆசைப்படுறான். அந்த ஆசையையும் நிறைவேற்றுவோம், சரிதானே? ஏன் மச்சின ஆனமலையில டிப்போ வச்சிருக்கான். தேக்கு, கண்ட்ரி வுட் இதெல்லாம் மலிவா தர ஏற்பாடு செய்கிறேன். அப்புறம் உனக்கு தெரியுமே என் பிள்ளை கார்த்திக் எரபாலு செட்டி தெருவில் ஸ்டீல், சிமெண்ட், குழாய், பெயிண்ட் இதெல்லாம் வியாபாரம் செய்யறான்னு. புரியுது மயில்சாமி. ஆனா இதெல்லாம் நானா முடிவெடுக்கிற விஷயம் இல்லை.
அனந்தன் பிள்ளை கீர்த்தி எடுத்து நடத்த போறான். நிச்சயமா நான் அவன்கிட்ட உனக்காக சிபாரிசு செய்வேன். சிபாரிசு போராது சாமா, காரியம் நடக்கணும். மங்கள்ராம்கிட்ட நான் வாங்கின கடனை அடைக்கணும்னு நீ நல்ல மனசோட பேசின. அதே நல்ல மனசோட நீ இதுலயும் இறங்கணும். நான் வேணும்னா அரசியல்ல இருந்து விலகிடுறேன் என்றான் மயில்சாமி. இந்த ஒரு அற்ப விஷயத்துக்காக நீ உன் அரசியல் பிசினஸை க்ளோஸ் பண்ணிடாத மயிலு. அப்புறம் பொள்ளாச்சியில ஒரு ஆள் உன்னை பார்த்து எழுந்து நிற்க மாட்டான். நான் சொன்னா கீர்த்தி கேட்பான், என் வார்த்தையை தட்ட மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் சாமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ வந்ததும் வராததுமா சொல்றது அநாகரிகம்னு இருந்த. பாக்கி 20 தானே? அதுக்கு மேல தேவைப்படும் போல இருக்கு சாமா. விநாயகமே 20 கேட்குறான். 2 எம்எல்ஏ அப்புறம் ஐயாவு அதிகாரிகளுக்கும் ஏதேனும் கொடுத்தாத்தான் பின்னால தொந்தரவு வராது. இன்னும் 30 வேண்டியிருக்கும் சாமா. அப்புறம் சிஎம் அவரை அனந்தன் அவரை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கட்டும். ஆனா ஒன்று, ஒரு பைசா வாங்க மாட்டார். அதாவது மாவா திங்க மாட்டார், பணியாரமாத்தான் சாப்பிடுவார்னு சொல்ல வர்ற. அதுவும் இல்லை சாமா. ஏதேனும் ஒரு நல்ல காரியத்துக்குன்னு நன்கொடை கொடுக்கலாமே. அனந்தன்ட்ட சொல்றேன். இவ்வளவெல்லாம் பேசின நீ காந்தி குப்பத்துக்காரங்களுக்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்ட என்ன செலவாகும், எங்க நிலம் கிடைக்கும், அது என்ன விலையில் அப்படின்னு எல்லாம் சொல்லலையே மயிலு. நிலத்தை பத்தி கவலைப்படாத. இப்ப இருக்கிற சர்க்கார் நிலத்திலேயே அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க வழி பண்ணியாச்சு என்ற மயில்சாமி தொடர்ந்து, எவ்வளவு வீடுன்னு தெரியல, 100 110 இருக்கலாம். கீழ்த்தளம் 1 2 3 மாடிகள், ஒவ்வொரு தளத்திலும் 10 ஒரு அறை வீடு, ஒரு கட்டடத்தில் 40. அப்படின்னா 3 பில்டிங்ஸ் கூட இல்லை. ஒரு வீட்டுக்கு பொது இடத்தையும் சேர்த்து 300 சதுர அடின்னு வச்சுக்கிட்டா மொத்தம் 30,000 சதுர அடி. இன்னைய நிலவரப்படி சதுர அடிக்கு குறைஞ்சது 200 ரூபாய் ஆகும். அப்ப 3 கட்டடங்களுக்கு 72 லட்சம் என்றான். ஏறிட்டே போறது என்றான் சாமா. செலவுன்னா ஏறிட்டு தான் போகும் என்று சொல்லிவிட்டு மயில்சாமி சிரித்தான். அது எனக்கு தெரியும் மயிலு. ஆனா அனந்தன் தன்னோட நிலத்தை மீட்க 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்யணும் இல்ல. இன்னிய விலையில அந்த இடத்துல 50 கிரவுண்டையும் வித்தா எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா சாமா? 20 25. நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு மயிலு. அனந்தனோட இன்னைக்கே பேசுறேன். போன்லையா? நேர்லையே வந்திருக்காரா? ஆமா, ஸ்வாகத்துல இப்ப தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப நான் வரட்டுமா மயிலு? விநாயகத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இரு மயிலு. அட்வான்ஸோட சாமா நிறுத்திப்பானா சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சாமா விடை பெற்று வெளியேறினான். முதலமைச்சராக பதவி வகிக்கும் ஹரிச்சந்திரன் அவருக்காக பிரத்யேக சௌகரியங்களை கொண்ட பங்களாவில் வசிக்கவில்லை. ஸ்வீடன் நாட்டு மந்திரிகள் தங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு பஸ்களிலும் டாக்ஸியிலும் செல்கிறார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் மந்திரிகளுக்கென்று வீடுகள் ஒதுக்கப்படுவதில்லை என்று யாரோ எங்கேயோ எழுதியிருக்கிறார்கள். பிரிட்டனில் டவுனிங் தெருவில் 10ஆம் நம்பர் வீடு அனாதி காலமாக பிரதம மந்திரிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் போய் இன்னொருவர் வந்தால் சொந்த வீட்டுக்கோ அல்லது வாடகை வீட்டுக்கோ பெயர்ந்து விட வேண்டும். உலகமெல்லாம் இப்படி இருக்க முதலமைச்சர் என்ற ஒரே காரணத்துக்காக ஏன் பழக்கம் இல்லாத பங்களாவில் வாழ வேண்டும்? சில நாள் வாழ்ந்து விட்டால் பதவிக்காலம் முடிவு பெற்ற பிறகும் ருசி போகாதே. ஹரிச்சந்திரன் சென்னை மயிலாப்பூரில் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீட்டிலேயே தொடர்ந்து வசிக்கலானார். இதனால் பல அமைச்சர்கள் உள்ளூர அவர் மீது கோபமும் எரிச்சலும் கொண்டார்கள். எளிமை பேச்சில் இருக்க வேண்டும், அதுவும் மக்களை ஈர்ப்பதற்காக. செயலிலுமா காட்ட வேண்டும்? இதன் காரணமாக அவர்களால் படாடோப வாழ்க்கை நடத்த முடிவதில்லையே. அவர்கள் வெளியே செல்லும் போது ஜீப்பும் மோட்டார் சைக்கிள்களும் அவர்களுடைய கார்களுக்கு முன்பு பறப்பதில்லையே. மக்களுக்காக பாடுபடும் மந்திரியாகத்தான் முதலமைச்சர் இருக்கட்டுமே, அதற்காக மக்களுக்கு நடுவிலேயே வாழ வேண்டுமா என்ன? இப்படி பல அமைச்சர்கள் உள்ளூர வெம்பிக் கொள்வது ஹரிச்சந்திரனுக்கு தெரியும். ஆனாலும் அவர் கவலைப்படவில்லை. அவர் அன்று மயிலாப்பூர் நடுத்தரு வீட்டை அடையும் போது 11 மணி ஆகிவிட்டது. செக்ரட்டேரியட்டில் உள்ள கோப்புகள் சில முக்கியமானவை, உடனடியாக முடிவை எடுக்க வேண்டியவை சில இருக்கின்றன. அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு புறப்பட்டார். தாயார் சாரதா, இன்னைக்கு 4 மணிக்குத்தானே பொள்ளாச்சி அனந்தன் நம்ம வீட்டுக்கு வர்றாரு என்று கேட்டாள். ஆமாம்மா. ஸ்பெஷலாக டிஃபன் என்ன செய்யலாம்?
அனந்தனுக்கு ஸ்பெஷலா எதுவும் வேண்டாம். நேத்தைய இட்லி மாவு இருக்குல்ல, நிறைய இருக்கு. அவனுக்கு வெங்காயம் ஊத்தப்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல்ல சமையல் செய்யறவன்ட்ட வார்த்து போட சொல்வான். இன்னைக்கு அதை செய் போதும். எத்தனை பேருங்க? அவர் வர்றப்பதான் கூட யார் யார் வராங்கன்னு தெரியும். தலைகளை பார்த்தப்புறம் கல்லை போடு. அம்மா, எனக்கு நேரம் ஆறது. பிற்பகல் 3 மணிக்கு அறையினுள் ஆல்பர்ட் பிரவேசித்தார். போலீஸ் உடையில் இல்லாமல் ஆல்பர்ட்டால் பிரவேசிக்க முடியும் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, அவர் புலனாய்வுத் துறையை சேர்ந்தவர். இன்னொன்று, ஆல்பர்ட்டின் தந்தை வில்லியம்ஸ் லயோலா கல்லூரியில் அவருக்கு பேராசிரியராக இருந்தவர். அது மட்டுமல்ல, அரியின் தந்தையும் அவரும் அதே லயோலா கல்லூரியில் ஒன்றாக படித்து குடும்ப நண்பர்களாக இருந்தவர்கள். வா ஆல்பர்ட், என்றார் ஹரிச்சந்திரன். ஒரே நிமிஷத்துல போயிடுறேன் சார். முதல்ல உட்காரு. ஆல்பர்ட் உட்கார்ந்தார். உன்னை டிபார்ட்மெண்ட்ல பந்தாடுறாங்க இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சார். ஏன் இல்லைன்னு சொல்ற? 2 வருஷத்துல தர்மபுரி, கோயமுத்தூர், நாகர்கோவில், இப்ப மெட்ராஸ். உன் கதிதான் எனக்கும் ஏற்பட போறது ஆல்பர்ட். உனக்காவது வெறும் மாத்தம்தான். ஆனா எனக்கு இந்த நாற்காலியே இல்லாம போயிடும். இந்த நாற்காலிக்காக பறந்த மனுஷர் இல்லையே சார் நீங்க. ஆசை இருக்கிற மனசுல தானே ஏமாற்றமும் துன்பமும் இருக்கும். நீங்க பழையபடி கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கே போயிடுவீங்க. ஹரிச்சந்திரன் சிரித்தார். பிறகு, என்ன காரியம்? அதை சொல்லு ஆல்பர்ட், என்றார். ஆல்பர்ட் தம் சட்டை பையில் இருந்து ஒரு சிறு உரையை எடுத்தார். சார், நீங்க இப்பவே இதில் இருக்கிற குறிப்பை படிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனா கூடிய சீக்கிரம் படிக்க முடிஞ்சா நல்லது. நான் எழுதி இருக்கிறதெல்லாம் சத்தியம், சொல்லிவிட்டு ஆல்பர்ட் எழுந்தார். படிக்கிறேன் ஆல்பர்ட், இன்னைக்கே படிக்கிறேன். இது உங்க கண்ணுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற நடவடிக்கை ஊர் அறியலாம். சரிப்பா, நான் வரேன் சார். ஆல்பர்ட் சென்றதும் அவர் கொடுத்த உரையை ஹரிச்சந்திரன் தம் ஜிப்பா பாக்கெட்டில் பத்திரப்படுத்தினார். அபூர்வமாகத்தான் இந்த ஆல்பர்ட் வருவான். முக்கியமான விஷயம் இல்லை என்றால் நெருங்கவும் மாட்டான். இப்போது வந்திருக்கிறான். ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஆல்பர்ட் சென்ற உடனேயே அவனை மறந்து போன ஹரிச்சந்திரன் மேஜை மீது இருந்த கோப்புகளை நிதானமாக படித்து கொடுக்க வேண்டிய முடிவுகளை கொடுத்தார். மேஜை காலியாகியது. கை கடிகாரத்தை பார்த்தார். மணி 3:30. எழுந்தார். மாடிப்படி வழியாக இறங்கி தம் பழைய ஃபியட் காருக்கு வந்தார். எந்த மந்திரியும் உடன் வரவில்லை. எந்த போலீஸ் உடுப்பும் சல்யூட் அடித்து வழி அனுப்பவில்லை. வீட்டை அடைந்த போது மணி 4 அடிக்க 5 நிமிடங்கள். மாருதி என்றால் இன்னும் 5 அல்லது 7 நிமிடங்களுக்கு முன்பாகவே வந்து சேர்ந்திருக்கும். சரியாக 4 மணிக்கு அனந்தன், சாமா இருவரும் பிரவேசித்தார்கள். வாடா அனந்தா, வா சாமா, என்றார் ஹரிச்சந்திரன். அனந்தன் சிரித்து கொண்டே, சௌக்கியமா இருக்கியா? எங்க உன் அம்மா பொண்ணு எல்லோரும், என்றார். உன் தலையை கண்டதும் கல்லை தூக்கி போடுன்னு அம்மா கிட்ட சொல்லி இருந்தேன். பொண்ணு வெளியே போயிருக்கா. கமலம் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, குண்டாயிட்டா. உனக்குன்னு வெங்காய ஊத்தப்பம் ரெடி ஆறது அனந்தா. சாமா, உனக்கு தெரியுமா, உன் தங்கை புருஷன் ஹாஸ்டல்ல 5-6 ஊத்தப்பம் திம்பான். இப்ப அனந்தனுக்கு வயசாயிடுச்சு சார். 4-5க்கு மேல இறங்கறது இல்ல. திடீரென்று கீர்த்தி பிரவேசித்தான். ஏற்கனவே அவனுக்கு சாமாவிடமிருந்து ஹோட்டல் ஸ்வாகத்தில் இருந்து எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தன. உடனேயே அவன் அவர்களை சந்தித்துவிட்டு அரியை பார்க்க வந்திருந்தான். காரை ஓரமா தானே நிறுத்தின அரி. இவன் என் மூத்த பிள்ளை. கீர்த்தி இவனோட ஆண்டு நிறைவுக்கு நீ வந்திருந்த ஞாபகம் இருக்கா? மறக்கலடா. அன்னைக்கு சாப்பிட்ட பால் பாயசம் என்னைக்கும் இனிக்கிறது, சொல்லிவிட்டு ஹரிச்சந்திரன் கீர்த்தியை பார்க்க, கீர்த்தி, ஏற்கனவே எங்களுக்குள்ள பரிச்சயம் உண்டு அப்பா, என்றான். என்ன அனந்தா, என்னை பார்க்கணும்னு எப்படி திடீர்னு தோணித்து என்று கேட்டார். ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது அரி. அதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்யணும்னு நீ சொல்றையோ அதை நான் செஞ்சுடுறேன். விஷயத்த சொல்லுடா. ஆனந்தன் ஆரம்பத்தில் இருந்து நடந்தது எல்லாம் கூறினான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஓரிரு நிமிஷங்கள் மௌனமாக இருந்த ஹரிச்சந்திரன், நீ எங்கிட்ட நேர்ல வந்திருக்கலாம் அனந்தா. அதே நிலத்தை நான் எளிசா மீட்டு தந்திருப்பேன். சரி விடு, ஒரு ஆபரேஷன் பண்ணி உன் காரியம் முடிஞ்சிருக்கு, என்றார். முதல்ல அப்படித்தாண்டா நினைச்சேன். ஆனா என்னால உனக்கு அவப்பெயர் வந்துடுமோன்னு பயந்தேன். நான் பண்ணின பெரிய முட்டாள்தனம் மயில்சாமிட்ட இதை ஒப்படைச்சதுதான். மயில்சாமினா ஏகப்பட்ட சிலவா இருக்குமோ? ஹரிச்சந்திரன் சிரித்தார்.
நான் தான் இதில் ஈடுபட்டவன் சார். தப்பெல்லாம் என் பேர்ல தான். 50 லட்சம் ஆகும். நான் 25ன்னு பேசி 5 அட்வான்ஸும் கொடுத்தேன் என்றான் சாமா. நடந்து போயிட்ட தப்பு தப்பு இருக்கட்டும். இப்ப மயில்சாமியை எப்படி மடக்கிறது? அதான் புரியல. எல்லாம் 100 ரூபா 50 ரூபா நோட்டு கட்டுகள். ஒவ்வொரு கட்டிலேயும் 30வது 50வது 75வது தாளில் என் கையெழுத்து இருக்கும் சார். நிச்சயமா மயில்சாமி இன்னும் அதுல 3/4 கைவசம் வச்சிருப்பான். அப்படியா சொல்ற சாமா? ஆமாம். சரி, நான் பார்த்துக்கிறேன். அரி என்றார் அனந்தன். என்னடா, டிஃபன் தானா வரும்டா. முதல்ல இதை கேளுடா. என்னோட ஆஸ்பத்திரியில தினமும் 200 ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவி இருக்கும். குடிசைகளை இழந்தவங்களுக்கு நான் ஃப்ளாட் கட்டி கொடுத்துடுறேன். இல்லாம போனா குடும்பத்துக்கு 30,000 தரேன். செத்து போனவனோட மனைவி பேர்ல 2 லட்சம் டெபாசிட்டா போடுறேன். இதெல்லாம் என் மனசுல நான் வச்சிட்டு இருக்கிற பிராயச்சித்த காரியங்கள். நீ உன் இஷ்டப்படி செய்டா. நல்லது. யார் செய்ய முன் வந்தாலும் அதுக்கு குறுக்க இந்த அரி வரமாட்டான். ஆனா இதெல்லாம் பிராயச்சித்தமா எனக்கு தோணல. பின்ன உன் ஆஸ்பத்திரிக்கான மூலதன செலவுல இது ஒரு தனி செலவு, அவ்வளவுதான். இல்லைன்னு சொல்லல. நீ இனிமே இது பத்தி கவலைப்படாத ஆனந்தா. உன் பிதிரார்ஜித நிலம் உனக்கு கிடைச்சாச்சு. பணம் பிடுங்குற ஆஸ்பத்திரியா அது பெயர் எடுக்காம இருந்தா சரி என்றார் அரி. டிஃபன் வந்தது. அரியின் தாயாரை வணங்கினார் அனந்தன். பிறகு, தொட்டுக்க கன் பவுடர் இருக்கா என்று கேட்டார். மிளகாய் பொடி கொண்டு வா அம்மா என்ற அரி. இவன் அந்த காலத்துல பச்சை மிளகாய்க்கே காரம் பத்தாதும்பான் என்று சொல்லி சிரித்தார். அனந்தனும் சாமாவும் விடை பெற்று கொண்டு வெளியேற எழுந்தபோது கீர்த்தி, அப்பா நீங்க ஹோட்டலுக்கு போங்க, இந்தாங்க கார் சாவி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றான். நான் அரியை அறியாத்தான் பார்க்க வந்திருக்கேன் கீர்த்தி, சிஎம்மா இல்லை என்றான் அனந்தன். நான் உங்க சிநேகிதரை பார்க்க வரல அப்பா, சிஎம்ஐ பார்க்கவும் வரல, ஒரு மனிதரை பார்க்க வந்திருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும் புறப்படுங்க. அவர்கள் வெளியேறியதும், அப்பா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். நான் இப்ப இதை கொடுக்க போறேன், படிச்சு பாருங்க. தாத்தா சம்மதம் கொடுத்துட்டார். ஆனா உங்க ஒப்புதலும் ஆசீர்வாதமும் தேவைன்னு எனக்கு பட்டது என்று சொல்லிவிட்டு கீர்த்தி கைப்பெட்டியை திறந்து நீண்ட கனமான ஒரு உரையை நீட்டினான். ரொம்ப கனமா இருக்கு என்றார் ஹரிச்சந்திரன். கனமான விஷயம் சார். ஓ, ராத்திரி 6 அமரப்படிங்க. நான் இன்னைக்கு ஆசிரமத்துல தான் இரவை கழிப்பேன். காலையில உங்களை வந்து பார்க்கிறேன். சரி என்றார் ஹரிச்சந்திரன். கீர்த்தி போனதும் திடீரென்று ஆல்பர்ட் கொடுத்துவிட்டு போன சிறு உரை ஞாபகத்துக்கு வந்தது. அது இன்னும் ஜிப்பா பாக்கெட்டிலேயே இருக்கிறது. எழுந்து போய் அதை எடுத்தார், உடைத்தார், காகிதத்தை பிரித்தார், படித்தார். ஆல்பர்ட்டுடன் தொலைபேசியில் பேசினார். கீர்த்தியும் சத்யாவும் ஒன்றாக சென்னைக்கு திரும்பினார்கள். தாத்தாவின் ஆசிரம வாழ்க்கை கீர்த்தியை கவர்ந்த அளவுக்கு சத்யாவை கவரவில்லை. வேறு வழி தெரியாமல் 2-3 நாட்கள் இருந்த அவன் ஒரு நாள், அண்ணா, மெட்ராஸ் சிட்டியில இருந்து ரொம்ப தூரம் வந்து இங்க தங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சீத்தம்மா காலனி வீட்டுக்கு போயிடுறேன் என்றான். அங்க யார் இருக்கா சத்யா? என் ஃப்ரெண்டு ராம்குமார். மாடி முழுவதும் காலி. வாடகைக்கு தருவானா? ஏன் அண்ணா கேட்குற? மயில்சாமி மூலமா நிலம் கைக்கு வந்தா நான் மும்முரமா வேலையில இறங்கிடுவேன். சீத்தம்மா காலனின்னா தேனாம்பேட்டை நடக்கிற தூரம்தான். மயிலாப்பூர், மவுண்ட் ரோடு, டி நகர் எங்க போறதுனாலும் சௌகரியமா இருக்கும். வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டுப்பார். இன்னைக்கே கேட்குறேன் என்ற சத்யா. அண்ணா, நம்ம ஆஸ்பத்திரி கட்டி முடிய நிச்சயம் 3 வருஷமாவது ஆகும். அது வரையில நான் ஏதேனும் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேரணும் என்றான் சத்யா. நேத்து ராத்திரியே நான் இதை பத்தி தாத்தா கிட்ட பேசியாச்சு சத்யா. டாக்டர் நரசிம்மன்னு ஒரு பழங்காலத்து டாக்டர் இருக்காராம். டாக்டர் ரங்காச்சாரிட்ட தொழில் கத்துண்டவராம். அவர் ஏதேனும் கிளினிக் நடத்திட்டு வராரா? அவருடைய பெண்ணும் மாப்பிள்ளையும் அமெரிக்காவில் எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டு வந்திருக்காங்க. கோகுலா நர்சிங் ஹோம்னு வீனஸ் காலனியில் ஒன்று இருக்கு. அதை போன வருஷத்துல இருந்து இவங்க நடத்திட்டு வராங்கன்னு தாத்தா சொன்னார். அப்படியா? தாத்தா உன்னை டாக்டர் நரசிம்மன்ட்ட ஒரு நாள் போக சொல்லுவார். சரி, அது வரையில நான் சீத்தம்மா காலனியில் இருக்கேன். நிலம் கைக்கு வந்த மாதிரி நிமிஷம் நானும் உன்னோட தங்க வந்துடுவேன். அன்று மாலையே தாத்தாவை நமஸ்காரம் செய்துவிட்டு சத்யா சீத்தம்மா காலனிக்கு குடிபெயர்ந்தான். அவன் விடை பெற்று கொள்ளும் முன், அடிக்கடி வந்து போயிற்று சத்யா. நேரம் வர்றப்ப நீ நரசிம்மனை பார்க்கலாம் என்றார் தாத்தா குமாரகாந்தி.
நாட்கள் சென்றன. நவம்பர் மாதம் முதல் 2 வாரங்களில் பேய் மழை. 3வது வாரத்தில் இருந்த வானம் விளக்கலாயிற்று. கீர்த்தியும் தாத்தாவும் அமைதியாக நாட்களை கடத்தினார்கள். தினமும் அவன் 4 மணி நேரம் ராட்டினத்தில் ஈடுபட்டான். நவம்பர் 30ஆம் தேதி ஹிந்து நாளிதழில் வந்த செய்தியை படித்து கீர்த்தி பதறிப்போனான். ஒரு தடவைக்கு 2 தடவையாக படித்தான். பிறகு, தாத்தா தாத்தா இத படிச்சு பாருங்க என்ற கோபம் குரலில் எதிரொலிக்க அவர் அருகே வந்தான். என்னடா ராஜா, எல்லா குடிசைகளும் எரிஞ்சு சாம்பலா போயாச்சு தாத்தா. ஒரு ஆள் கருகி கறிக்கட்டையா போயிருக்கான். மெட்ராஸ்ல குடிசைகள் அவ்வப்போது பத்திண்டு நாசமா போறது மாமூலான விஷயம் தானேடா கீர்த்தி. இது மாமூலா எரியக்கூடாத குப்பம் தாத்தா. எரிஞ்ச குடிசைகள் இருந்த இடம் என் அப்பாவுக்கு சொந்தமானது. ஓ, அந்த இடத்துல தான் அனந்தன் ஆஸ்பத்திரி பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்சிருக்கான் இல்லையா? அதான் முன்னமையே சொன்னனே தாத்தா. மயில்சாமி என்ற ஒருத்தன் பொள்ளாச்சியிலிருந்து வந்து எல்லாத்தையும் தரை மட்டமாக்கி இருக்கான். அன்னைக்கே அப்பா கிட்ட சொன்ன விஷயத்தை என்கிட்ட விடுங்கன்னு. கேட்கல. ஏற்கனவே பொறுப்பை மயில்சாமி கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னார். அவன் ரவுடி, பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வான். சரிடா ராஜா, நீ இப்ப என்கிட்ட கத்தி என்ன புண்ணியம்? ஓ அப்பா, ஒரு பலி வாங்கிட்டா தாத்தா. அவருடைய பேராசை ஒரு உயிரை குடிச்சுட்டது. உன் கோபமும் வேதனையும் எனக்கு புரியறதுடா ராஜா. ஆனா இப்ப நீயும் நானும் என்ன செய்ய முடியும்? நான் இப்பவே போறேன் தாத்தா. எங்க? என்ன தாத்தா நீங்க எங்கன்னு கேக்குறீங்க? தெரிஞ்சுதான் கேட்டேன். நீ இப்ப பேசாம இங்கேயே இரு. இது விபத்து காரணமா ஏற்பட்ட தீ இல்ல தாத்தா. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சொல்றேன். நீ போனா வம்புல மாட்டிப்ப. என்ன அக்கிரமம் தாத்தா? நிலத்தை மீட்க அப்பாவுக்கு இந்த ஒரு வழிதானா தெரிஞ்சது? இப்படிப்பட்ட வழின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அனந்தன் இதுல இறங்கி இருக்கவே மாட்டான்டா கீர்த்தி. மயில்சாமி உன் அப்பாவை மோசம் செஞ்சுட்டான். ராஸ்கல், இந்தியா பூரா மயில்சாமிகள் தாண்டா ஆள்றா. வன்முறையில தான் நம்ம தேசமே ஓடுறது. நாமெல்லாம் வேடிக்கை பார்த்து நிக்கிற ஊமைகள். ச்சே, என்ன அவலம் இது? குமாரகாந்தி சிரித்தார். ராஜா, என்ன தாத்தா? நீ உன் திட்டம் பத்தி விவரமா என்கிட்ட சொன்ன. முந்தானா அரி வந்தப்ப இது பத்தி நான் அவனுக்கு கோடி காட்டினேன். இனிமே எல்லா விவரமும் அவனுக்கு தெரிஞ்சிடும். உன் திட்டத்தை மனசுல வச்சுண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வான். உன் அப்பாவின் 50 கிரவுண்டு நிலமும் உன் பொறுப்புல வந்து சேரும். அந்த மயில் சாமியையும் சும்மா விடக்கூடாது தாத்தா. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற கீர்த்தி? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்காம இருக்க மாட்டான். அரி சும்மா இருக்க மாட்டான். டிஐஜி ஆல்பர்ட் மேல ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு. அவன்கிட்ட கேஸை ஒப்படைப்பான். அவர் கூட உங்களை பார்க்க வர்றவராச்சே தாத்தா. ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்து ரொம்ப நாளாச்சு என்றான் கீர்த்தி. ராட்டினத்துல மனசை செலுத்து. மனசு பூரா அந்த கறிக்கட்டை தான் எரிகிறது தாத்தா. சில சமயங்கள்ல நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னால இப்படி நேர்றது உண்டுடா கீர்த்தி. உன் அப்பா சும்மா இருக்க மாட்டார். அந்த ஆளோட குடும்பத்துக்கு எல்லா உதவிகளும் வசதிகளும் செய்து கொடுப்பார். நான் போய் பார்த்துட்டு வரேனே தாத்தா. இன்னைக்கு இப்ப வேண்டாம்டா. மந்திரிகளும் கட்சி தலைவர்களும் முதலை கண்ணீர் வடிக்க வருவாங்க. அதிகாரிகள் உன்னை தடுத்து நிறுத்துவார்கள். ராத்திரியோ நாளைக்கோ போய் பாரு. ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக இருந்த கீர்த்தி, ஏன் தாத்தா, நாம் அருகிட்ட இப்பவே எல்லாத்தையும் சொல்லிவிடக் கூடாது என்றான். நீ இப்ப இதுல சம்பந்தப்படாதவன். உன் அப்பா தான் முதல்ல அருகிட்ட பேசணும். கண்டிப்பா உன் அப்பாவும் மாமாவும் வருவாங்க. அவங்க பேசினப்புறம் நீ தனியா அருகிட்ட பேசு. முடியுமானா உன் திட்டத்தை எழுத்து வடிவில தயார் பண்ணி வை. நிச்சயம் அரி உன்னை பாராட்டுவான். கீர்த்தி தேனாம்பேட்டையை அடையும் போது மணி 6:45. நன்றாக இருட்டி விட்டது. பகல் வேளையில் அவன் செல்ல விரும்பவில்லை. குப்பத்து மக்களோ காவல்துறையினரோ கண்டால் ஒரு அரசியல்வாதியைப் போல இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை என்று நினைத்து பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். குப்பத்தின் நுழைவாயிலின் முன் நின்ற அவன் தான் பார்த்த காட்சியில் அதிர்ந்து போனான். 2 நாட்கள் முன்பு தீக்கிரையான சேரியாக தெரியவில்லை. மேடும் பள்ளமுமான ஒரு பொட்டல் வெளிதான் தெரிந்தது. விதிவிலக்காக ஒரே ஒரு சிறு வீடு, கம்பி அழியிட்ட வீடு, பிரகாசமான வெளிச்சத்தில் சற்று தொலைவில் காணப்பட்டது. மைதானம் போல் இடத்தை சுற்றி கம்பி முள்வேலி, நுழைவாயிலில் ஒரு பெரிய பெயர் பலகை,
இது தனியார் இடம், அத்துமீறி பிரவேசிப்பவர்கள் தண்டனைக்கு ஆளாவார்கள் என்ற எழுத்துக்கள் தெளிவாக தெரிந்தன. கீர்த்திக்கு வியப்பை விட கோபம்தான் தலைக்கேறியது. எல்லாம் அசுரங்கதியில் முன் யோசனையுடன் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய இடத்தை சுற்றி எப்படி அதற்குள் முள்வேலி வர முடியும்? நூற்றுக்கணக்கான பேர் இரவும் பகலுமாக பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதை நிச்சயம் ஒரு தனி மனிதனாய் செய்து முடிக்க முடியாது. அரசு அதிகாரிகளும் அவர்களை ஆட்டி வைக்கும் மந்திரிகளும் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். எந்த மந்திரியும் குப்பத்து ஜனங்களுக்கு எதிராக லேசில் எந்த நடவடிக்கையையும் எடுக்க மாட்டார்கள். இப்போது எடுத்திருக்கிறான். யாருடைய தூண்டுதலின் பேரில்? அரசியல் விளையாட்டு விளையாடும் மயில்சாமி கயிற்றை இழுக்கிறான். மந்திரிகள், அரசு அதிகாரிகள் ஆடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் தொண்டு செய்கிறவர்கள் அல்லர். பணத்துக்காக எதையும் செய்ய துணிகிறவர்கள். திடீரென்று கீர்த்தியின் பார்வை தீக்கிரையாகாமல் இருக்கும் வீட்டின் மீது சென்றது. யார் வீடு இது? குப்பத்தில் குடிசைகளுக்கு நடுவே ஒரு சிமெண்ட் வீடு எப்படி வந்தது? கண்கள் வீட்டை பார்த்து கொண்டிருக்கையிலே காவல்துறையினர் வீட்டின் முன் நிற்பது தெரிந்தது. கீர்த்தி கூர்ந்து கவனித்தான். முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டு ஒருவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே ஒரு பெண்ணும் 3 காவல்துறை அதிகாரிகளும். ஏதோ விசாரணை நடக்கிறது. கீர்த்தி நுழைவாயிலை தாண்டி செல்ல விரும்பாமல் பிளாட்பாரத்திலேயே நின்றான். எவ்வளவு நேரம் அவன் அப்படி உட்கார்ந்திருந்தானோ அவனே அறியான். திடீரென்று உயரமான ஒருவன் நடந்து வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். மறுகணம் கீர்த்தி எழுந்தான். பார்த்தான். ஆச்சரியம் தாக்கியது. ஆல்பர்ட். அவர் வெளிவந்ததும் வணக்கம் சார் என்றான். கீர்த்தியை பார்த்ததும் ஒன்று ஆல்பர்ட் திகைத்திருக்க வேண்டும் அல்லது வியப்படைந்திருக்க வேண்டும். அருகே வந்தார். ஹலோ கீர்த்தி. சௌக்கியமா சார்? சௌக்கியம். நீ பீகார்ல இருந்து வந்திருக்க வேண்டும்னு நினைச்சேன். ஆனா இங்க இந்த வேலையில இருப்பேன்னு சொப்பனத்திலும் நினைக்கல. நீங்க பெரியவரை பார்க்க வந்து கொஞ்ச நாளாச்சு போல இருக்கே சொன்னார். நான் அவரோட தான் தங்கிட்டு இருக்கேன். 1-2 நாள்ல வந்து பார்க்குறேன் என்ற ஆல்பர்ட். உன் அறிக்கையை ஹிண்டுவில் படித்தேன். என்னால் இப்படி அறிக்கை விட முடியலையேன்னு தோணித்து. என் வாழ்த்துக்கள் என்றார். இப்போ நீங்கள் அவசரமாக போகிறீங்களா சார்? எதுவும் எனக்கு அவசரம் இல்லை. அது சரி, நீ எப்படி இந்த இடத்துல? கீர்த்தி சிரித்தான். இந்த இடம் என் அப்பாவுக்கு சொந்தமானது. ஓ, அதான் சிஎம் உன் மாமா சாமாவை பார்க்க சொன்னாரா? என் அப்பா நேர் வழியில போகாம குறுக்கு வழியில போனார். ஆனா அந்த குறுக்கு வழி மூலமா இப்படி ஒரு விபரீதம் நடக்கும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். அந்த குறுக்கு வழியின் பேர் மயில்சாமி. பொள்ளாச்சி மயில்சாமி. தெரியும். அவன் யாரோ ஒரு மந்திரியின் உதவி இல்லாம இவ்வளவு ஜரூராக இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. 3 ஏக்கர் நிலத்தை சுற்றி யாரால இந்த வேகத்துல பாப்ட் ஒயர் ஃபென்சிங் போட முடியும் சார்? மறுபடியும் யாரும் ஆக்கிரமிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை போர்டும் எழுதி தொங்க விட்டாச்சு. ஆல்பர்ட் சிரித்தார். எல்லாம் அரசியல். இருக்கலாம் சார். ஆனா எவன் குத்தம் செய்திருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது. என் அப்பா மாமா உட்பட. நான் முதல்ல மயில்சாமியை பார்க்க போறேன். யார் கண்டா அவன் இன்னைக்கு நீலகிரியில ஓடினாலும் ஓடுவான். அப்ப நீங்க புறப்படுங்க சார் என்றான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கீர்த்தி. நாம மறுபடியும் சந்திப்போம். ஆல்பர்ட் தமது காரில் ஏறிக்கொண்டார். கார் மயில்சாமி தங்கி இருக்கும் எம்எல்ஏ ஹாஸ்டலை நோக்கி விரைந்தது. அன்று மாலை 6 மணிக்கு முதலமைச்சரிடமிருந்து போன் வந்தது. ஆல்பர்ட் பேசுற. நீ கொடுத்த குறிப்பை இப்பதான் படிச்ச. ஆல்பர்ட், சந்தேகமே இல்லாத கேஸு அது. நான் இருக்கிறப்ப என் கண் முன்னாடியே அக்கிரமம் நடக்கிறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் டிஜிபி கிட்ட சொல்லிட்டேன், உன் வேலையில் யாரும் குறுக்கிடக்கூடாதுன்னு. மேலே என்ன செய்யணுமோ அதை நீ இப்போ செய்யலாம். இன்னொரு விஷயம், உனக்குத்தான் பாரதியோட பிள்ளை சாமாவை தெரியுமே. அவர் ஹோட்டல் ஸ்வாகத்தில் இருக்கார். அவரை நீ சந்திச்சா உனக்கு இந்த விஷயத்தில் உதவியாக இருக்கும். எஸ் சார். மறுமுனையில் டெலிஃபோன் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை உணர்ந்தும் நீண்ட நேரத்துக்கு ஆல்பர்ட் தன் கையில் இருந்த ரிசீவரை வைக்கவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.